பொல்லாத கோபி மரமா பொல்லாத கோபி மரமா இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாங்கம்மா சொல்லுறாங்கம்மா பொல்லாத கோபி மரமா பொல்லாத கோபி மரமா பொல்லாத கோபி மரமா சொல்லுறாங்க சொல்லுறாங்கம்மா பொல்லாத கோபி மரமா அம்மா என்ன பொல்லாத கோவி பெண்கள் பெண்கள் இல்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்லுறாங்க. சரி, எனக்கு எப்படிமா உரி எட்டும் எனக்கு ஒரு எட்டுமாமா, அது இருட்டுக்கு எனக்கு எட்டுமாமா எட்டுமாமா என்று சொல்லக்கூடிய வேலையில் கோவி பெண்களை பார்த்தா கண்ணா கண்ணா இன்னைக்கு நீ தப்பிட்ட. என்னைக்கு ஒரு நாளா இருந்தாலும் சரிதான். சரி, எங்க கைனாலே நீ அகப்படுவ, நீ அடிக்கப்படுவ. யசோதா உன் பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வை என்று சொல்லிவிட்டு சரி யசோதை எல்லாம் அரண்மனை விட்டு இந்த கோபி பெண்கள் அவர்களுடைய அரண்மனைக்கு சென்று விட்டார்கள். கண்ணன் சேட்டன்னா தாங்க முடியாத சேட்டன் அசலாத்து சிறுவர்கள் சேர்ந்து சரி கண்ணன் அழகாக சேட்டை பண்ணி கொண்டு வருகிறான். இப்படியாக இருக்கக்கூடிய வேளையில் மறுநாள் இந்த கோபி பெண்கள் யாதவ மக்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள், இன்னைக்கு சென்று வியாபாரம் பார்க்கணும் சரி என்று மோர் சரி தயிர் சரி வெண்ணெய் நெய்யெல்லாம் எடுத்துக்கொண்டு பானை ஒன்றாக பானை அடி வைத்துக் கொண்டு இந்த கோபி பெண்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய வேலையில் கண்ணன் பார்த்தான், இதுதான் சமயம், என்ன பண்ணலாம் என்று அழகான ஒரு கல் எடுத்தான். கோபி பெண்கள் பானையை கொண்டு வருகிறார்கள் அல்லவா, அடி பானையை பார்த்து ஒச்ச எரி கல்ல எடுத்து எரிஞ்சாமல பானையெல்லாம் அடித்து பரண்டு கீழே விழுந்து மேலெல்லாம் மோர் தயிர் வெண்ணெய் எல்லாம் சேர்ந்து கோபி பெண்கள் யசோதை இடத்துல வந்து யசோதையா யசோதையா கண்ணனை பார்த்தாயா உன்னுடைய மகன்தானே உன்னுடைய மகன்தானே கண்ணன் செய்தவே கோபி நல்ல பெண்களும் பார்த்தீர்களா, உங்க பையனை பார்த்தீர்களா, கண்ணனை பார்த்தீர்களா? நாங்கள் வியாபாரத்துக்கு கொண்டு போன தயிர் பானை கல்லெடுத்து எரிஞ்சு உடைச்சு விட்டான். என் மேல பாருங்க சரி என்று சொல்லக்கூடிய வேளையில் யசோதைக்கு கோபமனா தாங்க முடியாத கோபம் அல்லவா. கண்ணனுக்கு நித்த ஆவலாதி வந்துகிட்டே இருக்கு. உங்க கண்ணன் அதை பண்ணலாம், உங்க கண்ணன் எதை செய்தான் என்று யசோதை இடத்தில் சொன்ன போது யசோதைக்கு கோபமனா தாங்க முடியாத கோபம். கோபம் கண்டு என்ன சொல்லுகிறா தெரியுமா, முடிட்டு கோபம் இனி கண்ணனா சும்மா விடக்கூடாது என்று யசோதையார் என்ன பண்ணுகிறார் தெரியுமா, அழகான வெள்ளி பெரம்பெடுத்து இந்த யசோதை எங்க வருகிறாள், கண்ணனை விரட்டி கொண்டு கண்ணனை விரட்டி கொண்டு வருவான யசோதையா வெள்ளி நல்ல பெரம்பெடுத்து வெள்ளி பெரம்பெடுத்து கண்ணனை விரட்டி கொண்டு வருவான்.
யசோதைக்கு தான் பயந்து கண்ணனவன் ஓடுவானா கண்ணனவன் ஓடும்போது யசோதைக்கு தான் பயந்து கண்ணன் ஓடோடி ஓடுகிறான். யசோதை அடிச்சாலும் அடிச்சிருவா என்று ஓடோடி வரக்கூடிய வேளையில் கண்ணன் அறிந்தான். கண்ணன் அறிந்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன யசோதைக்கு தான் பயந்து ஓடி வந்து முச்சந்தில அமர்ந்து கொண்டான். முச்சந்தில அமர்ந்து ஒரு குத்த மண் எடுத்த போட்டான். வாயில போட்டோட ஏ கண்ணா பாலும் பழமும் உண்ட வாயினால் பாவியர்கள் மிதித்த மண்ணை அள்ளி உண்ணலாமா? வாயை திறனா? யசோதை சத்தம் போட்ட வாயை கண்ணன் திறனா. எப்படி இருக்கு? கண்ணன் வாய்ப்புல மண்ணாக இருந்ததா? இல்லை. அங்க என்ன இருந்து 7 14 உலகம் எல்லாம் தெரிந்தது. அல்லவா? அங்கே ஒரு சின்ன கண்ணன் இருக்கான். அங்கே ஒரு யசோதை பெறப்படுத்திட்டு நிற்கிறான். அப்பதான் அறிந்தா யசோதையா ஆகா நம்மளுக்கு வந்து பிறந்த மகன் சாமானியப்பட்ட மகன் அல்ல, தெய்வ குழந்தை அல்லவா? ஏன் கண்ணா இனிமேல் நீ இங்க இருந்தா நீ நித்த உனக்கு சொல்லதான் எனக்கும் சொல்லலாம். இந்த கோவி பெண்கள் ஆவலாதி சொல்லி கொண்டே இருப்பார்கள். அதனால சரி நம்ம குல தொழில பார்க்கணும். ஆடு மாட மேய்க்கணும்ல என்பதாக இருக்கக்கூடிய வேலையில் அப்பந்தான் அறிந்தான் கண்ணன் என்ன செய்கிறான்? இந்த பொல்லாத கம்சனை வதம் செய்ய வேண்டும். அவன் உயிரோட தானே இருக்கான். அந்த கம்சனை வதம் செய்ய வேண்டும் என்பதாக கண்ண பரமாத்மா எங்கே வருகிறார்? அந்த உக்கிரசேன பட்டணம் வந்து கம்சனை பத்திரகாளி அம்மாளுடைய ஆலயத்தை முன்பதாக அந்த கம்சராசனை வதம் பண்ணினான். கம்சனை வதம் செய்து 1000 குல மக்கள் எல்லாம் மீட்டு அறையில் இருக்கிறாரு உக்கிரசேன மன்னன். சரி மன்னனை அழைத்து மீண்டும் உக்கிரசேன பட்டணத்தை பட்டம் சூடி வைத்து விட்டு கண்ணன் வருகிறான். வரக்கூடிய வேலை யசோதை பார்த்தா எப்ப மகனே நம்ம கொலை தொழில கொஞ்சம் பார்க்கணும்டா. பார்க்கணும் இல்லையா என்பதாக சரி மனதிலே நினைத்து என்ன பண்ணுகிறார் தெரியுமா? யசோதைய கண்ணனுக்கு அலங்காரம் பண்றான். எப்படி படுகிறார் தெரியுமா? கண்ணனுக்கு நெத்தியில நாமங்களா நெத்தியில நாமங்களா நெஞ்சரியில நாமங்களா பட்டநாமம் பழுக்க சாத்தி எட்டநாம 21 கஞ்சிக்களையும் கையில் எடுத்து தடியாலும் தடி பீடித்து செருப்பு மாட்டி பட்டு குடை பிடித்து பட்டு நல்ல குடை பிடித்து வாய்ப்பாசி தனையடி கஞ்சிக்களையும் சுமந்து கொண்டு ஆடு மாடுகளை பற்றி கொண்டு ஆடு மாடுகளை பற்றி கொண்டு வருவான கண்ணன யசோதைய பார்த்த மகனே அப்பா சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம். செக்கலவையை பொண்ணு இருந்தாலும் செடிக்குது இங்க காணாது. அதனால நம்ம குலத்தொழில நீ பார்த்து வா என்று கண்ணனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி நெத்தியில நாமம் நெஞ்சில நாமம் முட்டங்காலில நாமம் முழங்காலில நாமம் சரி
பட்டநாம வழக்க சாத்தி இட்டநாம 21 அணிந்து ஆமா தும்புவார் செருப்பு மாட்டி 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 தாளை கொடை பிடித்து கஞ்சிக்கலையை தோல்வி சுமந்து தடியாளும் தடி பிடித்து ஆடு மாடுகளை மத்தி கொண்டு கண்ணன் எங்கே வருகிறான் அத்தான் ஒளிந்திருக்கிறார் இல்லையா நந்தவனம் அந்த நந்தவன தோட்டத்திலே வந்து ஆடு மாடுகளை அழகாக நிறை சாய்த்து கண்ணபரமாத்மா சீங்குழல் எடுத்து கீதம் வாசிக்கிறான் அப்படி கீதம் வாசிக்கக்கூடிய வேளையில் அப்படி கீதம் வாசிக்கக்கூடிய வேளையில் பசுக்கள் எல்லாம் செவி தூக்கி நடனம் ஆடுகிறது அப்படி நடனம் ஆடக்கூடிய வேளையில் அத்தான் அம்மாட்டு வெளியே வருவாருன்னு பார்த்தா வெளியே வரல அத்தான் தானே புரிந்திருக்கிறாரு ஏன் அடலிவனத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்ப அத்தான 4 வார்த்தை நடக்க பேசணும் எப்படி பேசுகிறான் அரக்கருக்கு வர கொடுத்தது வானம் இல்லையா இல்லையா அடலிவனம் அறிந்திருப்பது வெட்கம் இல்லையா வானம் இல்லையா அடலிவனம் அறிந்திருப்பது வெட்கம் இல்லையா மனசு வந்தது வெட்கம் இல்லையா வெட்டுக்குதான் மனசு வந்தது வெட்கம் இல்லையா பெருமாளை அடியப்பட்டது வெட்கம் இல்லையா என்று பகவானை சாட மாடையாக கண்ணன் ஏசினான் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு இந்த அடலிவனத்துல ஒளிந்திருந்து பகவானே உங்களுக்கு வெக்கம் இல்லையா இல்லையா அது மட்டுமா வெட்டுக்கு மனுஷன் வந்து சரி பாண்டிய மன்ன பெருமாள அடிச்சாரு அது உங்களுக்கு வெக்கம் இல்லையா அது மட்டுமா என்ன பித்தனாக சரி பேயனாக பிரம்மகத்தி தோஷம் பிடித்து சுடுகாடு எங்க இடுகாடு எங்க ஆமா சுடுகாட்டு சாம்பல் எல்லாம் மேலெல்லாம் பூசினீர் அது உங்களுக்கு வெக்கம் இல்லையா சூடு சொன்ன இல்லையா என்று பேசினார் இல்லையா அப்ப நான் அறிந்தார் பகவான் என்ன ஆகா அப்ப வந்திருப்பது நம்ம மைத்துனன் தான் நம்ம மச்சனை வந்துட்டார் கண்ணன் வந்துட்டாரு நம்மளுக்கு ஆபத்து தீர்ந்தது என்று ஆண்டவன் சிவபெருமான் அலதரி வளத்தை விட்டு வெளியே வருகிறான் அப்ப மைத்துனர் பார்த்தாத்தான் என்ன இந்த கோலம் பொல்லாத அரக்கனுக்கு தெரியாம வரத்தை கொடுத்துட்டேன் சரி கொடுத்த காரணத்துல வரக்க என்னையே சோதனை பார்த்துட்டான் விட்டான் அவனுக்கு பயந்து சரி இங்க வந்து ஒளிந்திருக்கிறேன் அதனால அத்தா நான் கொடுத்த வரம் பொல்லாத வரம் அந்த அரக்கனை நீங்கள் தான் வதம் செய்ய வேண்டும் அல்லவா என்பதாக சொல்லக்கூடிய வேளையில் அறிந்தார் அப்பதான் கண்ணன் சொல்லுகிறான் ஒரு ஆபத்துன்னு வந்துட்டான் என்னதான் மச்சனை வேணும் எல்லாம் வேணும்னு கேட்கிறேன் சரி ஆனா இனி எப்படி எல்லாம் ஒரு நேரத்துல ஏசினர் தெரியுமா ஆடு மாடு மேய்ச்சவன் குறியில் வெண்ணை திருடனவன் சரி உரலோடு கட்டுப்பட்டவன் என்று என்னையே அவமானமா ஏசினீர் நான் ஆடு மாடு மேய்த்தவன் தான் அது உண்மை அற வைத்து கஞ்சிக்காக ஆடு மாடுகள் மேய்த்தவன் தான் சரி வேலை தானே பார்த்தேன் ஆடு மாடு மேய்ச்சல என்ன தப்பு இருக்கு ஆனா நீர் அப்பயிரப்பட்டவரா என்ன ஒரு பெண் பேர்ல ஆசைப்பட்டு பொட்டணம் சுமந்து பொதிகாமலை போகலையா காரைக்கால் அம்மையார் உங்களுக்கு கலந்து உரைக்கையால போட்டு அடிக்கலையா அது உங்களுக்கு மானமா தெரியல நான் சொன்னது தவறா சரி என்பதா சொல்லத்தான் பேசுறதுக்கு நேரம் இல்ல வல்லரக்கு இப்ப வந்துருவான் வந்துட்டாமனா கண்டிப்பா என்னை தொட்டுருவான் என் சரசு வெடிச்சிரும் என்று சொல்லக்கூடிய வேலையத்தான் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஆடு மாடு மேய்ப்பதற்கு ஆள் வேணுமே நான் மேய்க்கப்பா யாரு நான் மேய்க்க நீர் மேய்ப்பேன் ஆடு வேற என்ன உங்களை பார்த்தா ஆடு மாடெல்லாம் ஓடி போயிரும் எவனோ கோலம் அப்படி ஆழமுண்ட விரிச்சடையெல்லாம் அவுத்து விழுந்திருக்கிறது நீர்படாத மேனி எல்லாம் நீர்பட்டு விளைந்திருக்கிறது ஒரு களத்துல கிடக்க பாம்பு அது ஒரு பக்கம் புசு புசுங்க
அதனால இதை பார்த்தா ஆடு மாடு நிற்காது. அதனால என்ன போல ஒரு கோலம் கொள்ளணும். எப்படி? அப்பதான் ஆண்டவன் அறிந்தான் கண்ண பரமாத்மா. அறியும் சிவனும் ஒன்று. ஆமா, இதை காமிக்க வேண்டும் என்பதாக அறியாத வாயில வந்து இல்லையா என்ற ஆண்டவன் சிவபெருமானுக்கு நீரறிந்து நெத்தில இட்டார் நெடுநாமம் நாமம் பட்ட நாமம் பழுக்க சாத்தி இட்ட நாமம் 21 அணிந்து தடியால் தடி பிடித்தான். இதுல நிக்கிற மாடுகள் மொத்தம் 999 மாடு நிக்கி. இந்த மாடு நான் வரும்போது 1000 மாடா இருக்கணும். என்ன? ஆமா, 999 மாடு எப்படி 1000 மாடா மாறும்? அப்படி இல்ல. அந்த கன்னி மூலையில நிக்க பத்தியா அந்த காராம்பசு சினையா இருக்கிறது. நான் வர்றதுக்குள்ள அதை ஈண்டு எடுத்துடணும். சரி, கண்ணுக்குட்டிய என்று சொல்லிவிட்டு எம்பெருமான் மாயவன் சற்று தூரம் ஓடி வந்து என்ன பண்ணுகிறான் தெரியுமா? மோகினி அவதாரம் மோகினியாள் அவதாரம் எடுத்தானே மாயவன் ஒரு மோகினி பெண்ணை போல மோகினி பெண்ணை போல உருவம் கைகள் வீசு வாராரையும் பெறும் அந்த அதுவான கானகத்தில் அதுவான கானகத்தில் எவ்வளவுமாய் வருவார் கோசலை பெண் போல வருகிறான். மோகினி பெண் போல் ரூபம் கொண்டு அப்படி வரக்கூடிய வேளையில் காலிலே கொலுசு அணிந்திருந்தாலையா அப்படின்னு சத்தம் கேக்கு. திரும்பி பார்த்தான் வல்லரக்கன். அரக்கன் பார்க்கிறான். இந்த அத்துமான கானகத்தில் யார் இந்த பெண் தன்னை தனிமையாக வருகிறாளே என்பதாக மனநிலைத்து பெண்ணை வந்து வரிமதித்தான். எம்மா கொஞ்சம் நெல்லு 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 எம்மா இந்த அத்துமான கானகத்தில் தன்னும் தனிமையாக வருகிறாயே நீ யார்? நீ யார் என்று கேட்டான். கேட்கிறான். அப்பவும் அந்த மோகினி பெண்ணார் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? என்னை வழிமறித்து கேட்கிறாயே முதல்ல நீ யார் என்று சொல். சொல்லு சொல்லு. நானம்மா நான் யாரு தெரியுமா? எனக்கு ஆதி பாதாள உலகம் என் பெயர் தான் பத்மாசூர வல்லரக்கன். ஆமா, பத்மாசூர வல்லரக்கன் சொல்லுகிற இந்த வனத்துக்கு எதுக்கு வந்த? எதற்காக? ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே சரி அக்கினி வரம் வாங்கி வந்தேன். வாங்கி வரத்தினாலே ஆண்டவன் என்ன கண்டு பயந்து ஓடிட்டார். அதுக்கு ஆண்டவன் கொடுத்த வரம் எப்பேற்பட்ட வரத்தை பத்தியா? எனக்கு பயந்து ஆண்டவனே ஓடி இருக்கிறார். சரி என்று சொன்ன உடனே அம்மா நீ எங்க இருந்துமா வர? பேரு என்னம்மா என்று கேட்ட போது அப்பந்தான் மோகினி அவதாரம் கொண்ட எம்பெருமான் சொல்லுகிறான். எப்படி? வல்லரக்கா நான் யாரு தெரியுமா? கொட்டாரக்கரை ஆளும் ராமராஜனுடைய மகள். நான் 8வது பிறந்தவ. என் பேரு மோகினி. மோகினி 8வது பிறந்தன் இல்லையா? எட்டி பார்த்த இடம்லாம் கட்டமண்ணா போச்சு. சரி எப்படி? ஆமா, மத அக்கா இருக்கிறான். யாரு தெரியுமா? அவதான் விசாலாட்சி. சரி காசிராஜன் இருக்கிறான் இல்லையா? ஆமா,
காசி காசில சிவபெருமான் இருக்கிறார் இல்லையா, முத அக்கால அங்க கட்டி கொடுத்தாச்சு. ரெண்டாவது அக்கால இங்க அண்ணாமலை நாதருக்கு உண்ணாமலையில கொண்டு கட்டி கொடுத்தாச்சு. மூணாவது அக்கால சிதம்பர நாராயணருக்கு சிதம்பர தம்பான். நாலாவது அக்கால எங்க கொண்டு கட்டி கொடுத்தாங்க தெரியுமா? எங்க கொண்டு கட்டி கொடுத்தாங்க தெரியுமா? சங்கர கோயில் இருக்குல்ல, சங்கர கோயில்ல ஆவடை நயனாருக்கு சங்கர நயனாருக்கு ஆவடை கோமதி ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவருக்கு மட்டும் ரெண்டு. ஆமா ஆமா. அடுத்தால உள்ள அக்கால எங்க கிட்ட தெரியுமா? குற்றால நாதருக்கு புலைவாய் மொழி அம்பிகை. அம்பிகை அடுத்த நெல்லையப்பர் இருக்காரு இல்லையா, காந்திமதி. நான் தான் 8வது பிறந்தவா. இருந்திருந்து என்னை மாப்பிள்ளை கேட்டு யாரு வந்தா தெரியுமா? அந்த மதுரையர் கம்பர் சொக்கன். சொக்கனுக்கு பெண் கேட்டு வந்தாங்க. எங்க அப்பாவும் பெண்ணை கட்டி கொடுத்தாரு. அழகாக கல்யாணம் முடிந்தது. மூத்த மனைவி இருக்கிறது எனக்கு தெரியாது. மூத்த மனைவி மீனாட்சி இருக்கா, அது எனக்கு தெரியாம போச்சு. நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்ட போது மூத்த மனைவி ஓடி வந்தா, என் வாழ்க்கையில பங்கு போட வந்த சக்காலத்தி சக்காலத்தி போராட்டம் சக்காலத்தி போராட்டம் சாவு மட்டும் திண்டாட்டம் ஏ வல்லரக்கா வல்லரக்கா புருஷனிடம் சண்டை போட்டு புருஷனிடம் சண்டை போட்டு வறண்ட வீடு போற கணவனிடம் சண்டை போட்டு காட்டு வழி வலியனையும் மறிக்காத வம்பு வார்த்தை பேசாத வலிய வீடு வலிய வீடு ஏ வல்லரக்கா வலிய வீடு வலிய வீடு பத்தாசோட வல்லரக்கா உனக்கு நேத்தா கல்யாணம், நேத்து அம்மாவோட கல்யாணம் முடிஞ்சது. வேற ஒண்ணும் இல்ல, நேத்து கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிந்து சொக்கர் என்னுடைய கையை பிடித்தார். எங்க அப்பாவுடைய அரண்மனையில இருக்கக்கூடிய வேலையில் எந்த ஆண் மகனும் தொட்டதே கிடையாது. இந்த சொக்கைய கையை பிடித்தாங்களா, எனக்கு கொஞ்சம் லேச பதற்றமா இருந்தது. மணவரையை சுத்தி வரும்போது என்னுடைய கால் அவர் பேர்ல லேசா பட்டுட்டு அந்த சொக்கம் கொஞ்சம் அறிந்தானா, நம்மளோட வாழ வந்த மனைவி தானே என்று பார்த்தானா, இல்லை அந்த கூட்டத்துல வச்சு என்னை 4 இருப்பு எழுதான். சொக்க என்னைய கண்ணத்திலேயே அடிச்சு விட்டான். நான் பார்த்த சும்மா விடுவனா, நான் யாரு, என் அப்பா யாரு என்று இந்த வேதியர் எல்லாம் 101 வேதியர் வந்திருக்கிறான் என் கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்ல. சரி, தெருப்பக்கட்டு இவ்வளவு பெரிய இருக்கும். ஆமா, தெருப்புள்ள கட்டு இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்த நான் எடுத்தேன். சொக்கனை விட்டு வைக்கல. ஒரு அடிக்கு பொறுத்தேன், 2 அடிக்கு பொறுத்தேன், 3வது அடி அடித்தாம்ல. சொக்கன் என்று பாராமல் அந்த தெருப்பக்கட்டை எடுத்து சொக்கனை வளைய 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 பிடிச்சு அடிச்சேன். சொக்கனை அடிச்ச பார்த்த மீனாட்சி, அடியே சக்காலத்து என் புருஷனை என் வாழ்க்கையில பங்கு போட வந்தவா என் புருஷனை அடிக்க சொல்லி அவளுக்கு எனக்கும் குடிமி சண்டை. அவ முடி என் கையில, என் முடி அவ கையில. நாங்க 2 பேரும் சண்டை போட சொக்க வந்து நடுவுல விழுந்தாம் இல்லையா, அடி எனக்கு விழல அவளுக்கு விழல. சொக்கனுக்கு பிடிச்சு கோரிக்கிட்டு ஆடுறா. பார்த்த மீனாட்சி கூட இருந்து வாழக்கூடாது என்று கணவனிடம் சண்டை போட்டு காட்டு வரி வலியனையும் மறிக்க வேண்டாம், வலியனையும் மறிக்க வேண்டாம், வம்பு மாட்ட பேச வேண்டாம்.
மறித்து பப்ப வார்த்தை பேசாத உன் சொல்லி பார்த்துட்டு நீ போய் என் சொல்லி பார்த்துட்டு நான் போறேன். என்ன ஆள ஏமா ஏமா ஏன் கோவப்படுத? கோவப்படாத தாயி. அப்போ நேரத்துக்கு ஒண்ணு கல்யாணம், இன்னைக்கு உன் புருஷன் வீடு வேண்டான்ட்டு வந்துட்டேன். ஏமா நான் உன் சொல்ல கேளு. என்ன நீ பிறந்த வீடு போறேன்னு சொல்ற, சொல்லிக்கிறாய். பிறந்த வீடு போனா உன் புருஷனோடு போனா உனக்கு பேர் உண்டு, புகழ் உண்டு. உண்டு உண்டு. ஆனா நீ இப்படி போன உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? வாழா வெட்டிமாங்க. வந்துட்டா அப்படி சொல்லி வாழா வெட்டிமாங்க. அடுத்த நீ அரண்மனையில நிம்மதியா இருக்க முடியாது. அதனால இப்ப என்ன செய்யணும் சொல்ற? என்ன சொல்லுகிறாய்? அதனால இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும் தெரியுமா? நீ என் கூட வந்துற. யாரு உன் கூட நான் வரணுமா? வல்லதக்கா கல்யாணம் ஆயிருக்காப்பா. யார்? எனக்கு தானே. எம்மா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு. சரி. மூத்த மனைவி இருக்கா? இருக்கா. பாதாள வள்ளி இருக்கா? அங்க வந்தாலும் இதே மாதிரி தானப்பா சண்டை. அப்போ வல்லதக்கா நான் அங்க வந்தாலும் சக்கலத்தி போராட்டம் சாவு மட்டும் திண்டாட்டமா தான் இருக்கும். சரி. மூத்த மனைவி இருக்கா? என்ன நீ கூட்டிட்டு போவ? அவ பாப்பா சக்கலத்தி வந்துட்டானா அவளும் பிடிச்சு நீ அடிப்பா. சரி. அதனால வல்லதக்கா நான் உன் கூட வரமாட்டேன் என்று சொல்ல என்று சொல்லக்கூடிய வேலையில் அம்மாங்க வா. உன்னைய பார்த்த முகத்தால அவளை யார் எடுத்து பார்க்க மாட்டேன். நீ என்னோடு வந்தையானாள். வல்லரக்கன் என்ன சொல்றான் தெரியுமா? என்னோடு வந்தையானாள் பாதாள உலகத்திற்கு பட்டத்து ராணியாக, பட்டத்து ராணியாக உனக்கு பட்டமது சூடுவே. அந்த வார்த்தை காதில் கேட்ட எவ்வளவு மாயவரா. அப்ப உன்னோடு வந்தையானால் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? மூத்த மனைவி கூட ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. கூடாது கூடாது. என்னைய பார்த்த முகத்தை யார் எடுத்து அவளை பார்க்க கூடாது. எம்மா நீ வந்தா மட்டும் போதும். போதும் போதும். ஆதி பாதாள உலகத்துக்கு உனக்கு பட்டத்து ராணி ஆக்குகிறேன் சொல்ல என்று இந்த வல்லரக்கனை ஆண்டவன் வாங்கிய வரத்தையே மறந்துட்டான். மறந்தான். காரணம் என்ன தெரியுமா? யாரு? மோகினி. ஆமா. இந்த மோகினி அழக கண்டு வல்லரக்கன் வாங்கிய வரத்தை மறந்தான். அம்மா என் கூட நீ வந்துறந்தாயே என்று சொன்ன போது சரி. அப்ப நான் அறிந்தார் எம்பெருமான் மாயவன் அறிந்தான். என்ன செய்கிறான்? பரவாயில்லையே. ஆமா. வல்லரக்கன் இவ்வளவு சீக்கிரத்துக்குள்ளாக வலையில விழுவான்னு எதிர்பார்க்கலையே. இல்லையே. வலையில விழுந்துட்டானே. அப்ப வல்லரக்கன் வலைய முடிக்கணும். எப்படி? அப்ப வல்லரக்கா இப்ப உன் கூட வர சொல்ற. சரி. என்ன இதுல வர சொல்ற? என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை என்னையும் கூட்டிட்டு போய் பாதாள வள்ளி கூட நீ பேசணும்னா என்ன நிச்சயம்? அதனால வல்லரக்கா உன் கூட பெண்ணுக்கு வர வேண்டுமானா எனக்கு நீ சத்தியம் செய்து தரணும். சத்தியம் தானே? சக்கர பொங்கல் மாதிரிலாம். அப்படியா? ஆமா. சத்தியம் செய்து தர வேண்டும். அப்ப நான் வல்லரக்கன் சொல்லுகிறேன், உனக்கு யார் பேர்ல சத்தியம் வேணும்? அந்த சிவபெருமான் பேர்ல சத்தியம் வேணுமா? வேண்டாம் வேண்டாம். அந்த சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி. ஆமா. பார்வதி ஒருத்தி இருக்கிறான். பார்வதிக்கு தெரியாம கங்காதேவி தலையில வச்சிருக்கிறார். அதனால அவருக்கு 2 பொண்டாட்டி. அவரு எனக்கு அந்த சத்தியம் எனக்கு வேண்டாம். வேண்டாம். சரி வேண்டாம். அடுத்த முருகப்பெருமான் பேர்ல உனக்கு சத்தியம் வேணுமா? வேணுமா. முருகனுக்கு 2 பொண்டாட்டி. வள்ளி தெய்வானப்பா. அப்படியா? 2 பேர் இருக்காங்க இல்லையா? உனக்கு ஒண்ணுதானா? சரி என்று சொல்லக்கூடிய வேலையில் அத முருகப்பெருமான் பேர்ல சத்தியம் வேண்டாம். யாரு பேர்ல சத்தியம் வேணும்? அவன் அண்ணா இருக்கிறானே விநாயக பெருமான். இவர் பேர்ல சத்தியம் வேணுமா? இவர் பேர்ல சத்தியம் வேண்டாம். யாருக்கனவே ஒரு யுகத்துல சித்தி புத்தின் விநாயகருக்கு 2 பொண்டாட்டி உண்டா. அதனால அவர் பேர்ல சத்தியம் வேண்டாம். பின்ன யார் பேர்ல சத்தியம் வேணும்? அந்த இந்திரன் பேர்ல சத்தியம் வேணுமா? இந்திரன் பேர்லயா? அவன் ஏகப்பட்ட பெண் பின்னால சுத்தி அலைஞ்சிருக்கான். அவன் பேர்ல சத்தியம் வேண்டாம். ஆமா. எம்பெருமாள் பேர்ல சத்தியம் வேணுமா? வேணுமா. எம்பெருமாளுக்கு கணக்கே கிடையாது பொண்டாட்டி. அவர் பேர்ல சத்தியம் கேட்கியா? அதுவும் எனக்கு வேண்டாம்.
அப்ப யார் பேர்ல சத்தியம் வேணும்? வல்லரக்கா நான் சொல்லுதேன். என்ன? நீ யார் ஒருத்தர் பேர்ல சத்தியம் பண்ண வேண்டாம். மேல நீ சத்தியம் பண்ணு. இந்த பக்கத்துல இருக்க பொற்றாமரை குளம். குளம். இந்த குளத்துல நல்ல குளித்து நீராடி வா. 12 வருஷம் ஆச்சு குளிக்காம இருக்க. குளித்து வந்து சரி இடது கையில திருநீரை வைத்து இன்று பார்த்த முகத்தோடு அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் மாட்டேன் என்று உன்ன ஆணை சரி உடையவின் தன்னானை விண்ணானை மண்ணானை சொல்லி திருநீரை குலைத்து சரசு 3 தரம் சுத்தி தொண்டையில நீரணிந்தா போதும் 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 பெண்டு இருக்க நான் வருகிறேன் என்பதாக சொன்னான். எல்லாருக்கும் பார்த்தான் இப்ப சத்தியம் சிம்பராய் போச்ச அப்படின்னு பார்த்தா வல்லாரக்கன் என்ன வரும் தெரியுமா? ஓடோடி வந்து முங்கு வேணா முழுகு வேணா முழுகு வேணா குளத்திலே முந்தி மூழ்கினான். எந்திரிச்சு பார்க்கலாம். மோகினி நிக்காளா இல்ல ஓடிட்டாளா எஞ்சி பார்க்கலாம். அப்படி பார்க்கக்கூடிய வேளையில் வல்லரக்கன் குளித்து கரையேறி ஓடி வந்து இடது கையிலே திருநீரை வைத்தான். இடது கையிலே திருநீரை வைத்து குலைத்தான். ஜலம் விட்டு அழகாக குலைத்தான். குலைத்து என்ன பண்ணுகிறான் தெரியுமா? அந்த வல்லரக்க ராஜூதல் இடது கையில் திருநீரை தான் எடுத்து தண்ணீர் விட்டு குலைத்தான். உள்ளானையில் உடைய வந்து தந்தான். கொண்ட மோகத்தினாலே ஆண்டவன் கொடுத்த வரத்தை மறந்தான். வல்லரக்கன் அப்படி மறந்த போது சரி குளித்து நீராடி கரை ஏறி வந்தான். கரை ஏறி வந்து என்ன பண்ணுகிறான்? என்ன செய்கிறான்? இடது கையில திருநீரை வைத்தான். தண்ணீர் விட்டு குலைத்தான். தொண்டையிலே நீரணிந்தான். ஆண்டவன் கொடுத்த வரத்தின் மகிமையால வல்லரக்கன் சிரசானது சுக்கல் நூறாக நொறுங்கி 7 கடலுக்கு அப்பாலே சென்று விழுந்தது. வல்லரக்கன் மாண்டு மணிந்தான். சரி அந்த வல்லரக்கனை அழித்து விட்டு சங்காரம் செய்துவிட்டு எம்பெருமான் எங்க வருகிறான்? சுருவத்தை மாற்றிக் கொண்டு